காதல் வந்தவனுக்கு இந்த உலகம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தெரியுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஜாதகத்தில் எந்த பாவாதிபதிகள் வலுத்திருந்தாலும் எந்த கிரகங்களோட இணைவு இருந்தாலும் அவருக்கு காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆகும். எல்லாரும் காதலிக்கக்கூடியவர்கள் தான். காரணம், ஒரு விஷயத்தை அளவு கடந்து நேசிக்கக்கூடிய எல்லாமே காதல் தான். அது ஒரு தாய் குழந்தை மேலே வச்சுருக்கலாம், ஒரு தந்தை மகன் மேலே வச்சுருக்கலாம். அப்போ இப்படி இருக்கும் பட்சத்தில் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியுடன் தொடர்பு கொள்ளும்போது நிச்சயமாக அவங்களுக்கு காதல் கல்யாணத்தில் முடியும். 5 கூடன் 7 இருந்தால் திருமணத்திற்கு பிறகும் காதலாக இருந்தால் அந்த திருமணம் சிறப்பாக இருக்கும். அதே பட்சத்தில் காதலை குறிக்கக்கூடிய கிரகமே புதன் தான். புதன் தான் இளமை, புதன் தான் பேச்சு, புதன் தான் எழுத்து, புதன் தான் டான்ஸ். நீங்களே பாருங்கள், லவ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே அது வரைக்குமே பார்த்திங்கன்னா எதை பற்றியுமே எழுதாதவன், தன்னோட பேரை கூட எழுதாதவன் காதலிக்காக கவிதைலாம் எழுதுவான். காரணம் என்னென்னா, அந்த புதன் பரிபூர்ணமாக இயங்க ஆரம்பிச்சிடும். புதன் தான் எழுத்து. கற்பனைகள் பயங்கரமாக இருக்கும். தனிமையில் சிரிப்பான். அதே போல் தன்னை அழகுபடுத்தி கொள்ளாதவன் தன்னை அழகுபடுத்தி கொள்ளான். ஏன்னா புதன் தான் இளமை. அப்போ அது வரைக்கும் இருந்த பரிணாமத்தில் வேறு விதமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த புதன் தான். அப்போ அந்த புதன் சுக்கிரனுடன் இணையும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பெண் ரொம்ப அந்த பெண்ணோட அழகில் ஈர்க்கப்படுவான். வெறுமனே புதன் அந்த பொண்ணோட நாலேஜு, ஆப்போசிட்டில் உள்ளவங்களோட அறிவு, அவங்களோட அந்த துடிப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடு, அதே சமயத்தில் அந்த ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் தான். இந்த புதனும் சுக்கிரனும் இணையும் பொழுது காதல் அந்த ஈர்ப்பால் அட்ராக்ஷன் ஆகும். அப்போ காதலுக்கு குறிக்கக்கூடிய கிரகம் புதன், காமத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். இது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு லவர்ஸை பார்த்தா இயற்கையாக வசீகரம் இருக்குன்னா அங்கே சந்திரனுங்கிற ஒரு விஷயத்தை சேர்க்கணும். ஏன்னா சுக்கிரன் அழகை கொடுக்கும், சந்திரன் வசீகரத்தை கொடுக்கும். அப்போ யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு சந்திரனும் அந்த இடத்துல சுக்கிரனும் தொடர்பு கொள்ளுதோ அவங்க மனைவியை ரொம்ப விரும்புவாங்க. திருமணத்திற்கு பிறகு தான் மனைவியை பார்க்கும்போது இவங்க தான் நம்ம வருங்கால மனைவிங்கிறது அவங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு ஒரே காதல் தான் ஏற்படும். ஆனால் யாருக்கெல்லாம் காதல் திருமணத்தில் முடியாது, காதல் தோல்வி ஏற்படும்னா 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளாமல் 6, 8, 12 அதிபதியோடு தொடர்பு கொள்ளுதல், அதே போல் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கோச்சாரத்தில் ஜென்மகுரு, இந்த மாதிரி காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த காதல் நிச்சயமாக பிரேக் ஆகிடும். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். ஏன்னா புதன் தான் கம்யூனிகேஷன், புதன் தான் மிஸ்கம்யூனிகேஷனும் கொடுக்கக்கூடியது. காரணம் என்னென்னா அதிகப்படியான வார்த்தைகளும் காதலை பிரித்து விடும், பேசாத வார்த்தைகளும் காதலை பிரித்து விடும். ஒருத்தன் 24 ஹவர்ஸும் காதலிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு கண்டுபிடிச்சி பிரச்சனை ஆகிடும். அதே சமயத்தில் தான் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கான், அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் இப்போவே உன்னோட காலத்தை என்னால்